வர்றேன். போயிருச்சு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? என்ன நங்கை பேசக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்கு வேலை கிடையாது. ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லாம வரேன். நான் பெரியாச்சி புத்திரம் வர்றேன். இல்லைங்க, முதல் முறையா உங்களை சந்திக்கிறோம். ஒரு வந்திருக்காங்க அப்படின்னா ஐயா வாங்க நல்லா இருக்கீங்க என்ன பண்றீங்க அதானே கேட்போம். அதானே உலக வழக்கம். அதானே கேட்டேன். நீங்க என்ன பெரியாச்சி சொல்றீங்க, என்ன விஷயம்? ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் வெள்ளிமலையில இருந்து வரேங்க ஐயா. வெள்ளிமலையில இருந்து யாரை பிடிச்சு நீ எது இல்ல யாரை பிடிச்சு கூட்டி போக வந்திருக்கீன்னு? கூட்டிட்டு போறதுக்கா? கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, எனக்கு சொந்தமானது உள்ளே நுழைந்து விட்டது ஐயா. உங்களுக்கு சொந்த மான்குட்டி? சொந்த மான்குட்டி? ஆமா. எங்க இருக்கு? தங்களுடைய வனத்துக்குள்ள இருக்கிறது. இங்க வனத்துக்குள்ள இருக்கு? ஆமாங்க. மானை எந்த இடத்துல பார்த்த? வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலையில? ஆமாங்க. வெள்ளிமலையில இருந்து எங்க வந்திருக்கு? வேலிமலைக்கு. வேலிமலைக்கு வந்திருக்கு? ஆமாங்க. அதை நீங்க பிடிக்கிறப்ப ரொம்ப சொல்றீங்க. ஆமாங்க. நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. மான் வெளில போயிட்டு வா. சரி வாங்க. நான் போல நீயே வர்ற. எங்க மானுடி இங்க உள்ளதாங்க இருக்கு. ஒரே மாதிரி போலாமா? நல்லா போக கூடாதா? இல்ல நல்லா போச்சா? எது இல்ல நல்லா போச்சா? நன்றாக தான் போகுது. நன்றா போச்சு. ஐயா நீங்க மான் துருத்தி? மான் இல்ல மான் துரத்தி. மான் துரத்தி. மான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன அத்தாச்சி வச்சிருக்க? அத்தாச்சியா? அந்த பழக்கம் எமக்கு கிடையாது ஐயா. நீ அத்தாச்சி வச்சிருக்கியா இல்லையா? இல்லைங்க. நான் உன்னைய கேக்குறேன். சரிங்க மாமா. இது யார் இடம்? இது எங்க இடம்? இதுக்கு நீ அத்தாச்சி வச்சிருக்கியா? நான் வச்சுக்கனே. அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கீங்க? உனக்கு முன்னாடி இந்த அத்தாச்சி யார் வச்சிருக்கா? எங்க அண்ணன். அத்தாடி. எங்க அண்ணன். உங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா. ஓஹோ. அத்தாச்சி வச்சிருக்காரா? ஆமா. குடும்பம் வளர்ந்து அருமையான குடும்பம்ப்பா. யா ஓ, இடத்தோட அத்தாச்சியா? அத்தாச்சி இல்ல அட்டாச்சி. இப்ப நீங்க மானை விரட்டி வந்தோம்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க ஐயா. நீங்க மானுக்கு முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்தீங்களா? மானை முன்னே ஓட நான் பின்னே வந்தேன். இதெல்லாம் மானை பிடிச்சு கிழிக்க போற. ஏங்க மானு முன்னாடி போனது சரித்தாயா? சரி. மானு பின்னாடி போனா எப்படி பிடிப்ப? எங்க மான் எனக்கு முன்பதாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் மான்குட்டிக்கு பின்னாடி வேகமா முன்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். மான் நோக்கி தெளிவா வந்தீங்க. பேசுறீங்க. சரி. நீங்க மான் விரட்டி வந்தீங்கல்ல? ஆமாங்க. நீங்க விரட்டி வந்த மான் ஆண் மானா பெண் மானா? இப்படி கேட்டுப்பிட்டீங்களே. நான் விரட்டி வந்தது ஒரு மான் குட்டி. அந்த மான் ஆண் மானா இல்ல பெட்டை மானான்னு கேக்குறீங்க. பெட்டை மான் குட்டி. பெட்டை மான் குட்டி? ஆமாங்க. பெட்டை மான் குட்டின்னு நீங்க சொல்றது சரிதான், ஏத்துக்கிறேன். சரி. அந்த மானு வாழை தூக்கிட்டு போச்சா மடக்கிட்டு போச்சா? இது என்னங்க கேள்வி? மான் ஓடும்போது எப்படி ஓடும்? வாழை மடக்கிட்டு ஓடுச்சு. மானு வாழை மடக்கி கொண்டு ஓடியது. இல்லைங்க மாமா சொன்னால நரி வளம் போன என்ன இடம் போன என்ன முதல்ல நம்ம கடிக்காம போனதே பெரிய சந்தோஷம். ஆமா. சரி. நீங்க விரட்டி வந்த மான் குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? நான் விரட்டி வந்த மான் நான் பிடிக்க வந்த மான் குட்டி போடாத குட்டி மான். அந்த மானுக்கு கொம்பு இருந்துச்சா இல்லையா? கொம்பு இருக்குதுங்க. எத்தனை கொம்பு? அது 2 கொம்பு தான் இருக்கு. இல்ல. ஏங்க நீ விரட்டி வந்த மானவா அப்படியே பார்த்துட்டு இருக்க? அதுதாங்க உண்மை. மானுக்கு கிளைகள் இருக்கியா? அது கிளை மான். அது ஆண்மான். அது ஆண்மானுக்கு தான் கிளைகளா இருக்கும். நான் விரட்டி வந்தது பெட்டை மான் குட்டி. அப்ப பெண்மானுக்கு எந்த மானுக்கு போகும்? அது கொம்புனா நீளமாக இருக்கிறது, சின்னதா இருக்கும். ஆமா. சரி. ஆமா. முதல்ல உங்க ஒக்காட்ட கேட்டுக்குருவோம். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட கேட்க போறீங்க? சின்னதா இருந்துச்சுன்னா அப்ப நெல்லிக்காய் சைஸா? அதை விட சற்று சிறிய சைஸ். அதை விட சிரிச்சு அப்ப ஏண்ட பழமா? அதை வச்சுக்கலாம், சிறப்பா இருக்கும். ஏன் கண்ணுக்கு தான் தெரியுது அழகா. சரி இப்ப நான் கேக்குறேன் கேளுங்க. நீங்க மானை விரட்டி வந்தீங்கல்ல? ஆமாங்க. நீங்க விரட்டி வந்த மான் எல்லா காட்டுக்குள்ளேயும் போகும். சரி. உங்க விரட்டி வந்த மானு எல்லா காட்டுக்குள்ளேயுமே போகும். ஆனா நீங்க விரட்டி வந்த மான் ஒரு காட்டுக்குள்ள போகவே முடியாது. அது எந்த காடு? எங்க நான் விரட்டி வந்த மானா அந்த மானை எல்லா காட்டு மானுனா எல்லா காடுகளிலுமே இருக்கக்கூடியதானே. எந்த காட்டுக்குள்ள போகாத மான் எல்லா காட்டுலயுமே போகுமே. நான் விரட்டி வந்த மானு போகாது. எப்படி சொல்றீங்க? நீ விரட்டி வந்த மான் எல்லா காட்டுக்குள்ளும் போகுமியா? ஆமா. ஆனா ஒரு காட்டுக்குள்ள போக முடியாது. அது எப்படிங்க? மானுனா வனத்துல இருக்கக்கூடியது, எல்லா காட்டுலயுமே இருக்கும். அது எப்படி போகாம இருக்கக்கூடிய காடு என்ன காடு? அது உங்க கையிலே இருக்குது. என்னங்க சொல்றீங்க? ஒரு மானு. ஒரு மானு
அது என்ன மான்? அதே என் ஜாமான். ஐயா நீங்க எங்க இருந்து தான் வர்றீங்க? என்ன சாப்பிடுறீங்க? இப்படி அறிவு கிளகலையா வேலை செய்த? சரி நான் கேக்குறேன், முன்ன பின்ன அங்க வேலைக்கு போயிருந்தியா? வேலைக்கா? எனக்கு இதுதாங்க வேலையா? வேற வேலையே தெரியாது. அப்படி இல்லையே, உன்னை பார்க்கையில என்னமோ ஹோட்டல்ல வேலை பார்த்தால் மாதிரி இருக்குது. பகவானே ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி? சப்ளையர் மாதிரி இருக்கு. அது அந்த வேலையும் செய்யலாம், தவறு கிடையாது. செய்யும் தொழில் தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு நான் போனது இல்லைங்க ஐயா. போயா? கையில என்ன வச்சிருக்க? இதை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது இதை பார்த்தா? தோசை கரண்டி தூக்கி வச்சிருக்க. பகவானே தோசை கரண்டியா? அட தோசை கரண்டி இல்லைங்க, அங்க புரோட்டா போடுற ஆளியா? புரோட்டா போடுற தோசை கரண்டி எடுத்து. நானும் புரோட்டா பெசஞ்சலாம் தான் பாக்குறேன். ஆனா கையெல்லாம் வலிக்குங்கிறாங்க. ஏன் மாவு பெசையும் போது? அது பிசையில எல்லாத்துக்கும் வலிக்கத்தான் செய்யுது. வலிக்குமோ? ஆத்தாடி, அந்த வேலை அப்படியே நமக்கு. இப்ப நான் கூட உள்ள பிணைஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். பெசஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? கொஞ்சம் சொல்லி தரீங்களா? எனக்கு பெசைய தெரியாது. நான் மத்தது கிடையாது. தேனும் தினைமாவும். தேனும் தினைமாவும் அதுவும் பேசக்கூடிய வேலை தானே? ஆமா. பரோட்டாவும் பேசக்கூடிய வேலை தானே? சரி இருக்கட்டும். சரி, உன் பேரு? கந்தவேடன். கந்தா? ஆமா. அட நக்காளி. ஏங்க இதுவரை நாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க, அது எப்படி பேசலாமா? கந்தா தவறு கிடையாதா? அப்பா வேறு? பரமசிவன். பரமசிவம். ஆமா. நோத்தா? ஏங்க அம்மான்னு கேளுங்க. அட நோத்தா. ஏங்க ஐயோ இது என்னை திட்டுற மாதிரியே இருக்குது. என்ன இதெல்லாம் தவறா நினைக்கிறாங்களே? உங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன கேட்டா? காட்டுக்குள்ள இருக்கிறதுனால காட்டுவாசிகள் நாங்கெல்லாம். காட்டுக்குள்ள இருக்கிறதுனால பேசலாம், அதுக்காக பேசலாம் தவறா இருக்கு. அதனால நோத்தா நம்மன்னு நான் வைய மாட்டேனுங்க. சரி. அம்மா பேரு? பார்வதி விடுவச்சி. பார்வதி. ஆமாங்க. அண்ணன் தம்பி யாரு இருக்காங்களா? இருக்காங்களே. அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, கணேசன் ஒருத்தர் இருக்காப்புல, மணிகண்ட ஒருத்தர் இருக்கான் தம்பி. நான் நடுவுல. நான் மணிகண்டனை பார்த்துட்டே வந்தேன். என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாப்ல? வருஷம் பூரா. வருஷம் பூரா பாக்குறீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் நல்லா சிக்காம இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? எப்படிங்க போட்டேன்? விட்டுருமா? மாப்பிள்ள சொல்லு மச்சான். ஏன்னா மொச பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்குவோம். எப்படி இப்படி சொல்லி எதுக்கு வந்திருக்கு, எதற்காக வந்திருக்குன்னு. எதுக்கு? அதனால என் பேர் வீரத்தேவ மாப்பிள்ள. சரி மச்சான். அப்பா வேறு நம்பி. சரி. அம்மா வேறு நங்கிய மோகனி. நாங்க வந்து காவலுக்கு வந்திருக்கிறோம். சிறப்பு. அதனால மாப்பிள்ள நீ பரமசிவம் சொன்னீங்க. ஆமா மச்சான். பார்வதி வெடிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. நீ உன் பேர் கந்தான்னு சொன்னீங்க. ஆமா மச்சான். என்னங்க இப்படி இதுவரையும் எங்க சொந்தத்துல பாசத்துல அப்படித்தான் பேசுறது. பாசத்துல நாம அனைவருமே சொந்தம் தான். எங்க மான்கிட்ட தேடி வரலங்க மாப்பிள்ள, தங்கை தான் தேடி வந்து இல்ல கொடுத்து வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் தான். எப்படி சொல்றீங்க? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுதாங்க. இல்லங்க இல்ல உங்க என் தங்கச்சி உங்களுக்கு. சரி. என் தங்கச்சி எனக்கு. என்னது? இல்ல உன் தங்கச்சி எனக்கு. எனக்கு தங்கையே கிடையாதுங்க. எனக்கு தங்கையே கிடையாது. எனக்கு தங்கச்சி இல்ல. வா போவோம். ஏங்க இருக்குது இல்லைங்க. சரி அப்ப என் தங்கச்சி உன் தங்கச்சி தாட்டி நீ இருக்கீல, நான் இருந்து கிட்டி அடிச்சுக்குவோம். ஏங்க நீ தவறா பேசாதீங்க. சரி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நான் சொல்றேன் கோச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன். மாமாச்சன் ஆயிட்டா இதுக்கு மேல என்ன சொன்னா கோச்சுக்க போறோம். இதுல கொடுத்து வச்சது ஏன் தெரியுமா? எப்படி? எதுனால? நம்ம 10 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆமா. ஏங்க நம்ம உனக்கு ஒரு பொம்பளை குட்டி, எனக்கு ஒரு பொம்மன் குட்டி. சரி. அந்த உட்காந்துருக்கு ஒரு நாலு பாவப்பட்ட புண்ணியஜன். அதே மாதிரி நாரதர் ஒருத்தர் உட்காருவாரு. சரி. இது ஒரு 200 ரூபா. அது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஜோடி, எனக்கு ஒரு ஜோடி தொடர்ந்து போட்டிருக்கிறீங்கல்ல, அது ஒரு வளர்த்த நாய் முகத்தை பார்த்தது மாதிரி கிடக்குது. இருக்கியா? எங்க இல்லங்கய்யா, இப்படிதான் சொல்றீங்க உங்களுக்கு ஒரு ஜோடி போட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்த விட்டு போனா அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்னையா பண்றது? கிடைக்கலாட்டி 4 பேரை புடிச்சு யோசனை தான் கேட்கலான்னு பாக்குறேன். ஆனா அது தவறுங்கிறாங்க. என்னது? ஏன்னா இப்படி இப்படி இப்படின்னா என்னங்க? எனக்கு அப்படின்னா சலங்க கட்டணுமா? வீணை வாசிக்கணும். ஓ வீணை வாசிக்கணுமா? எப்படி வாசிக்கிறாரு? ஆமா. ஓ துணை கிடைக்கவில்லை என்றால் வீணை வாசித்துக் கொண்டால் சிந்தனைகள் வேறு பக்கம் போயிருமோ? சிறப்பு. அது போல முயற்சி பண்ணுவோம். தாக்கல விட்டுருவோமா? போவார் போவார். என்னடா என்னடா சிகமோனி மாதிரி வந்து அப்படிலாம் பேசாதீங்க. வழக்கு தப்பிய கூற மான்களே ஒரு
அதுவும் 10 மணில இருந்து அடிக்கிட்டு நீங்க கிடக்கும். ஆடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்துல சக வந்து வேடுவரை சேர்த்து கொஞ்சம் இதெல்லாம் எப்ப இந்த நேரத்துல ஜகஜன்ன. அதனால நம்ம இடத்துக்கு மாப்பிள்ளைய கூப்பிடட்டுமா? வா ஒரு தடவை போயிட்டு வருவோம். மகளே கொஞ்சம் ஒண்ணும் இல்லடா ஊதி யார் இந்த பெண்குட்டி? அருவ ஊதி மசாய மாதிரியே ஆமாம்மா சார் யார் இந்த பெண்குட்டி? அப்ப அதுக்கு நான் பேசாம அரக்கால டவுசரை போட்டு வந்திருக்கலாம். மாமா அங்க கூப்பிடுறாரு. ஆமா ஆமா. யார் இந்த பெண்குட்டி? ஓ தங்கச்சி. என்னது தங்கச்சியா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் இதுதான் அழகா இருக்கிறாங்க. தங்கச்சி ரெடியா இருக்கியா? அப்படி ஒரு தங்கச்சி இல்லையாக்கு திறந்து விட பாரு. இது? அம்மா தங்கச்சி ரெடியா இருக்கியா? இப்படி சொல்லலாமா? தவறு கிடையாதா? அப்ப இது என் தங்கை என்றால் தங்களுடைய தங்கை எங்கேயோ என் தங்கை வந்து கொண்டே இருக்காரு. வந்து கொண்டே இருக்காரு. தங்கச்சி ஐயா வேடுவரே சரி ஒரு 2 போடு ஆட்டம். சேத்து மடத்தொரக்க செவ்வாழ மீன் துதிக்க தாவி குதிச்ச மீனு தாவணிக்குள் விழுந்து விட பாம்பு புகுந்ததின்னு பருவ பொண்ணு கூச்சலிட மரமாம ஓடிவன். என்னங்க ஏங்க என்ன வாய்ப்பாடம் நடத்துற? என்னது? அது தப்பு. தப்பாவல போடுறீங்க. போடுவோங்க. இப்ப நான் சொல்றேன் என்னமோ எப்படி? 1 1 2 ஆமா. 2 2 ஆனா ஆரம்பத்துல அப்படிதானங்க வரும். அப்படி வரக்கூடாது. ஆ. இப்ப நான் சொல்லித்தரேன். எப்படி? எப்படி பாருமா? ஆ. கேட்டுவாடி. ஏன் அவங்க இருந்தாலும் பேசிடுவோம். அம்மா அடி வட்ட சங்கு காரி பாலது கொண்ட காரி அடி வட்ட பொட்டு காரி பாலது கொண்ட காரி ஏதோ 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 ஒரு மயக்கம். அம்மாடி போதுமா? போதுமா? முக்கா தக்கா 3 தடவை போட்டேன். முக்கா தக்கா 3 தடவை போட்டு நான் ஆமா. என்ன சொல்றீங்க? சிறப்பு. அடுத்த கவலை யார் இருக்கிறா? என் தங்கச்சி. அது ஏன் இங்க அப்படியே புடிச்சிட்டு இருக்கீங்களே? கொஞ்சம் மாத்தி தான் பண்ணா என்ன? அடி சேலத்து மானே என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கரும்பு ஆஹா. தங்க கட்டி எல்லாமே தங்க கட்டியா தாங்க இருக்குது உண்மையிலுமே. அடி தங்கை அழைத்தவர்கள் பாப்போம். செங்கரும்பு சரி சங்க கடி அடி ஏலே மயிலே. இல்லைங்க, அந்த பழக்கம் எமக்கு கிடையாது. நீ சொல்லாதயா. உண்மைதாங்க. ரொம்ப இல்ல இல்ல இல்ல. உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? இல்ல அது எப்படி சுவைத்து சாப்பிடுவதுன்னு எமக்கு தெரியாது. மணப்பாறையில கேட்ட உன் விஷயம் கேட்டீங்களா? சரி வேணாம் விட்டுருங்க. கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசவே வேண்டாம், விட்டுருங்க. சொல்லணுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். ஆசத்துல சொன்னாப்புல என்ன சொன்னாங்க? நல்ல விஷயமா சொல்லி பாரு. நல்லா நல்லா சங்கு நக்கி எப்படி ஏங்க பகவானே, நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். சிறப்பு. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தானே? சத்தியமா பாக்கணும். சத்தியமாக அம்மா நங்கை மோகினி வேற வருது. பார்க்கவில்லை. ஏய் ஏய் ஆ. பார்க்கவில்லை பேக்கவில்லைன்னு சொல்லக்கூடாது. பேக்கவில்லைங்க, பார்க்கவில்லைங்க. சரி என் தங்கச்சியை கூப்பிடுவான். அழைத்தவர்கள் பாபம். தங்கச்சி ஆடை கொடுத்த மலைய நனைய மலையடிக்கிறடி. ஆடி முழுதும் நனைய நனைய மழை அடிக்கிறடி. ராசி வெள்ள மடிய மடிய அழை அடிக்கிறடி. நீல வீட மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி. ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்கிறடி. ஆடி முழுதும் நனைய நனைய
பொண்ணு இருக்கா, மூன்றாவது காவல் நான் இருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்பா எதுக்கு சொன்னார்? தங்கச்சி. காவல் பார்க்க சொன்னார். காவல் பார்க்குற வேலையை விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கேன். என்னடா நம்ம சொல்றதுக்கெல்லாம் எகடிக்கு மோனியா பேசுறியே? என்ன காரணம் தெரியாது. தங்கச்சி என்ன காரணம்? நம்ம கூப்பிட்டு இடத்துல இருக்கானே காரணம். ஏன்னா அப்பா வந்து என்ன சொன்னாரு? ஒருத்தி மான் துருத்தி வந்தாராம். மான் துருத்தி என்னது? மானை துரத்தி வந்தாராம். மானை துரத்தி வந்திருக்காரு. சரி சொல்லு முழுசா சொல்லு. நான் சொல்லிட்டேன். சொல்றேன். முழுசா சொல்லு. மானை துரத்தி வந்தாரு, அப்புறம் என்னாச்சு? சொல்லுனே சொல்லுனே. நான் மான் வரலேன்ட்டேன். அவர் என்ன சொல்றாரு? மான் இதுக்குள்ளதே வெளுத்து விடுவேன். வனத்துக்குள்ளதே போச்சு. வனத்துக்குள்ள போயிருச்சு. வாட பாத்தியா? நீ பாத்தியாமா? நான் பாக்கல. வாங்க போ. என்னடா இந்த அக்கா கூடயே வருது? நம்ம போன நீ உள்ள வந்துட்டு வச்சுக்க. ஊர்ல ஒத்தரவா தர மாட்டாங்க. இருக்கட்டும். வாருங்கள் வேடுவரே. வருக வருக. நிமிர்ந்து நினைச்சு நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மை, நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைக்கொண்டு விளையாட்டு விளையாடு வேடுவை கொடுத்தவரை வருக. தமிழ் சொல்ல எடுத்து உரையாடு முத்தம கொடுத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. என்னங்க தங்கச்சி என்னடா இது அடமலை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு? என்னங்க இந்த ஆளை பார்க்க என்னமோ செவின கோளாறு மாதிரி இருக்கிறாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? என்ன என்னமா நந்தி சிவன் கோயில நந்தி கிடக்கிறத மாதிரி நின்றுகிட்டு இருக்க. என்ன அப்படி சொல்றீங்களே? எப்படி கேட் சரியா போ, கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போம். வெளியே போகிறது ரோடு இருக்குல்ல, ரோடு கட்டமாக போகலாம். ரோடு இருக்கா? என்னங்க பண்ணீங்க? அந்த அம்மாவோட சேலையெல்லாம் கலந்துருக்கு, தலையெல்லாம் கலந்துருக்கு. என்ன பண்ண? பேண்டு வந்தாப்லப்பா. என்னத்த பாத்தீங்க? இதெல்லாம் தவறு கிடையாதா? யாருக்கு கிண்டிட்டீங்களா? அச்சோ, உங்களுக்கு கிண்ட தெரியலங்க. அசதியா இருக்கு மாவு. பாத்து 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 மெதுவா. ஐயோ இடுப்ப பிடிச்சிருச்சே. வயசான காலத்துல இந்த வேலைக்கு போகுதுன்னு சொன்னா கேக்குறியா? இரும்ப பிடிச்சுக்கமா பாத்து மெல்ல நிமிந்து நில்லு. காக்கோல் ஏன் இப்பேற்பட்ட ஆளை நீ தேடி போனேன்? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இந்த ஒரு வாரமா பழசரு பழசரா எந்த ரோட்ல ஓடுது? ரோட்லயே போகுது மாப்பிள்ள. சரி, ஆனா ரோட்லயே விடலாம்னு பார்த்தேன். சரி, இது பூரா கல்லு மூடுமா கிடக்குது. சரி, இந்த ரோடு சரியில்லை. சரியில்லையா? அடுத்த ரோட பார்க்கலாம். அட கல்லு முறா இருந்தா நீ கொஞ்சம் தார் ஊத்தி இல்ல மட்ட ரோட போட வேண்டியதானே? மாப்பிள்ள முதல்ல தாறு நிறைய தான் இருந்துச்சு. சரி, இப்ப 2 சொட்டுக்கு மேல வர மாட்டேங்குது. 2 சொட்டா? எங்க ஒரு பேர நிறைய இருக்குதுங்க தாரு. அதனால சரி மாப்பிள்ள போயிட்டு வர்றோம் மாப்பிள்ள. நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க. மக்களா நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு எல்லா அந்த பெருமாளோட அருளாலே எல்லா மக்கள் நோய் நொடி இல்லாத அளவிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பது அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து எங்களுடைய பணியை நாங்கள் 2 பேரும் முடிச்சுக்கிறோம். அவருடைய பணியை இருவரும் தொடங்கட்டும். நன்றி, வணக்கம், போயிட்டு வருகிறோம். வந்தாரை வருவிட வரவேற்று வாழ வைக்கும் மண்டத்தமிழ் நாட்டின் அறிவியல் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொட்டன்பட்ட குலோபடியை என் பெயர் தந்தவிடன், தாய் பெயர் மீனாட்சி வடிவச்சி, தந்தைக்கு சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் இருந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய் தந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுவது காலராசையால் மானை பின்தொடர்ந்து மானோ வெறுண்டதலை பிடித்து மானோடு நானோடு இப்படியாக இங்கு வந்த மான் தங்களுடைய தெரிமணத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம்